கடா குமார், குன்னில் குப்பம் வவ்வால் இந்த மாதிரி வந்து ஜிமெயில் ஐடிலாம் நிறையா க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ஜிமெயில் ஐடியை ரீநேம் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு ஜிமெயிலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால் நேம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைமாக உங்களால் 3 தடவை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் எந்த நேம் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ யோசிச்சு அதுக்கப்புறமா வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஜஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிங்க. அதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் இன்ஃபோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. இமெயில் ஐடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ அதுக்கு அடுத்து கூகுள் அக்கௌண்ட் இமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே சேஞ்சுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி நேம் தேவைப்படுதோ ஸோ அதை வந்து என்டர் பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போ நான் ஆல்ரெடி கொடுத்த இமெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி. அப்படி கிடையாது, ஒரே இன்பாக்ஸில் தான் வரும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓல்டு இமெயிலும் அஃபெக்ட் ஆகாது, நியூ இமெயிலும் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி தான் உங்களுக்கு ஒரே இன்பாக்ஸில் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேவ் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம டெக் ப்ளஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்.